காதல் ஏற்பட்டோன்னா ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவாங்க, நைட்டு தூங்க மாட்டான். எங்கிட்டு பார்த்தாலும் அந்த பிள்ளையா தெரியும் அவனுக்கு. எழுத்தாப்பில் அவங்க அப்பா வர்றாரு, வாங்க மாமாங்கிறேன் அவங்க அப்பனை. நான் உங்கள் அப்பாடா. அப்படியா? சொல்லவே இல்லை, மாற்றிட்டாங்களா அப்போ உங்களையெல்லாம்? அப்பேன்டா நான். அப்படியாப்பா? எப்பா எல்லாரும் மாமா மாதிரியே தெரியுதுப்பா அப்படிங்கிறான். யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் உளர்றேன். சோறு இங்கே இருக்குது, வெறும் தரையை போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ரசத்தை ஊற்றி. அவங்க அம்மா, என்னடா தட்டு இங்கே இருக்குது, இங்கிட்டு ரசத்தை ஊற்றுற. ரசமா? நான் ராசாத்தி இல்லைம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். நான் ஊற்றுனது ரசம்டா, ராசாத்தி இல்லைடா. அவங்க அம்மா, என்ன ஆச்சுன்னே தெரியலையே என் பிள்ளைக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ப்ரெஸ்ஸில் பேஸ்ட்டை போட்டு விளக்குறதுக்கு பதிலாக புண்ணுக்கு போடுற மருந்தை போட்டு வாயில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். என்னடா நுறைய வரல அப்படிங்கிறான் அவங்க அம்மாட்ட. நல்லாவே இல்லை பேஸ்ட்டு அப்படின்ட்டு. பேஸ்ட் இல்லைடா, புண்ணு மருந்தை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கடா. என்னடா ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? காதல் வந்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான், தூங்க மாட்டேங்கிறான். யாரை கூப்பிட்டாலும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். அந்த பிள்ளை, ஏன்டா என்னை பார்த்து சிரிச்சிச்சு? எனக்கு என்னடா தெரியும், என்னையே ஏன்டா உயிரா வாங்குற அப்படிமா. இதைத்தான் கவி பேரரசு வைரமுத்து காதல்ங்கிற படத்தில் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். என் கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இங்கு வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. பாடிக்கிட்டே இருக்காரு. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையில ஒரு உருளு தான். கிரிக்கிரி அப்படின்னு போயிட்டு வருதான். யாருக்கு? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்தோன்னே. பொம்பளை பிள்ளை ஒரு பயலை பார்த்தோன்னே வெளியவே சொல்லாதுங்க. அதுக்கு அந்த அவங்க அம்மா கேட்கும், என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்ல அங்கே என்னமோ இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அந்த அம்மாவை அதே 16 வயசை கடந்துட்டு வந்தது தானே. அதனால் அது என்ன பண்ணும் தெரியுங்களா? பொம்பளை பிள்ளை ராத்திரி தூக்கத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ என் பிள்ளை இப்படி ஆகி போச்சே, பேய் பிடிச்சிருச்சே அப்படின்னு போய் பூசாரிக்கிட்ட வேப்பிலை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைக்கு. அதுக்கு பேயும் பிடிக்கல, சாமியும் பிடிக்கல, அவன் பிடிச்சிட்டான். யாரோ ஒருத்தன் மனசில் இடம் பிடிச்சிட்டான். அருமையான தலைப்பு. திருநங்கைகள் இன்றளவும் ஏங்குவது பெற்றோரின் பாசத்திற்கா, சமுதாய அரவணைப்பிற்கா, காதல் வாழ்விற்கா? ஆணுக்கான ஈரமும் ஆணுக்கான வீரமும் பெண்ணுக்கான வீரமும் இருக்கிற ஒரே உடல் எங்களுடைய திருநங்கை உடல். அந்த காலத்தில் முகலாய மன்னன் ஆட்சிபுரியில் அவனோட அந்த புறத்துக்கு யாரை காவலாளியாக வச்சா? அரவாணிகளை மட்டும்தான். ஏன்னா எதிரி நாட்டு பண்ணன் படையெடுத்து வந்தாலும் சகஜமாக சண்டை போடுவான். அதை தாண்டி அவங்க மனைவிகளுக்கு, இளவரசிகளுக்கு, மகாராணிகளுக்கு உறுதுணையாக பெண்மையை உணர்ந்து அவனும் பணிபுரிவான். இந்த 2 காரணத்தினால தான் ஆம்பளையோ பொம்பளையோ அங்கே வைக்கல. திருநங்கையில் மட்டும் சங்ககால இலக்கியங்களும் சரித்திரமும் சொல்லுகிறது அரவாணிகளை மேம்படுத்திய காலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமாயா? அவர் பேர் மாலிக் கபூர். எதிரி முகலாய மன்னன் அங்கேருந்து வந்து படையெடுத்து இந்தியா கஜானாவெல்லாம் காலி பண்ணா. அவன் ஒரு திருநங்கையா. இன்றளவும் இந்த பார்த்தீங்கன்னா காகிதம் தகவல் பரிமாற்றத்தில் இதை மட்டும் அழிக்கவே முடியல. அந்த காகிதத்தை கண்டுபிடிச்சவனும் எங்களை மாதிரி சீனாவை சேர்ந்த ஒரு திருநங்கையா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வலிமையுள்ள சரித்திரமாக சொல்லுகின்ற இந்த திருநங்கைகள் இன்றளவும் ஏங்கி தவிக்கிறோம் ஐயா.
ஒரு தடவை ரயிலில் வராங்கய்யா, நானும் என் சகோதரி சுதாவும் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல எங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி, அவளை பார்த்தாலும் பொம்பளமாக இருக்கும். என்ன பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏய் மாப்பிள்ளை இது அப்படின்னு. எதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. அப்புறம் நாங்கள் உட்காந்துருந்தோம், பேசலை தெரியலை. இதை பிள்ளை வேகமாக ஓடி வந்துச்சு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கத்தி விட்டு தான் பிடிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்கையில் அப்போ எங்களை பற்றி சுதாக்கா சொன்ன உடனே அப்புறம் மெல்ல பேச ஆரம்பித்தாங்க. பேசி அப்படியே பேசிக்கிட்டே வரையில் திடீர்னு உங்களுக்கே தெரியும், எங்கள் மக்கள் ட்ரெயினில் கை தட்டி கடை கேட்பாங்க. உடனே ஒரு 4 பேருக்கு கடை கேட்க வந்தாங்க கை தட்டிட்டு. உடனே அவர் ரொம்ப நேரமாக பேசிட்டோம்ல, என்னம்மா இவ்வளவெல்லாம் பேசுகிறீங்க, இம்புட்டு பதவியெல்லாம் இருக்கீங்க, நீங்கள் இவங்களுக்கு திருத்தக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் அப்படி பேசாமல் இருந்தோம். சரி, ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு குடும்பம் வருதியா, புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைய கூட்டிகிட்டு பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் அவங்கள பார்த்து கேட்டோம், ஏய்யா இதை நீங்கள் திருத்தக்கூடாதா? உலகத்திலேயே கிட்டத்தட்ட இன்றளவும் தமிழ்நாட்டில் 5000 பேர் இருக்கிறதா கணக்கெடுப்பு சொல்லுகிறது. 7.5 கோடியில் 5000 பேர் போக ஆண் பெண்கள் இருக்கின்ற இந்த சமுதாயத்திலே அனைத்து அங்கீகாரங்களும் கொடுத்தப்பட்ட அந்த ஆண் பெண்களை அவங்க தப்பு பண்ணுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் வெறும் 5000 எங்கள் இருட்டறையை ஆக்கிட்டீங்க, ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் நீங்கள் திருந்துங்கன்னா நாங்கள் எப்படி? அதற்காக நாங்கள் பிச்சை எடுக்கிறதையும் இதையும் நாங்கள் சரின்னு சொல்ல மாட்டோம். காலப்போக்கிலே என்று எங்களுக்கு சந்தர்ப்பம் இடஒதுக்கீடும் கல்வியில் கொடுக்கப்படுகிறதோ அன்று நாங்கள் இமயம் தொடுவோம், அதுவும் உங்களை மாதிரி நல்லவர்கள் மத்தியிலே என்று கூறி, காத்திருக்கும் வரை நம் பெயர் காட்டென இருக்கட்டும், புறப்பட்டு விட்டால் புயலென நிரூபிப்போம் என மு மேத்தாவின் வரிகளை முன்னிறுத்து அன்போடு விடைபெறுகிறேன். பொதுவா நம்ம என்ன சொல்றோம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எங்கே போய் கேட்பீங்க? ரோட்டில் வரேன்டா கேட்டால் கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான், அடிதான் கொடுப்பான். தேடுங்கள், என் பாக்கெட்லேயே ஒன்றும் இல்லை, என்னோட பாதிப்புக்கு நான் யார்கிட்ட போய் தேடுறது? பணம் வேணும் இல்லையா தேடுறதுக்கு? ஒருத்தரை ஹோட்டல் தேடணும், பசிக்குது சாப்பிடணும், ஒரு பாதிப்பு நடக்குது போலீஸ்கிட்ட போய் சொல்லணும், போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாட்டி கோர்ட்டுக்கு வரணும். அப்படியே அந்த பாதிப்புக்கு பின்னால் நடந்து போகும்போதுக்கு ஒரு 2 வீலர்காரர் என்னை இடிச்சிட்டு போயிடுறாரு அப்படின்னா டாக்டர் ஐயாட்ட போகணும், அது காசு வேணும். ஆக கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார்னா எதை எங்கே தேடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். இந்த திருநங்கைகள் விஷயத்தை பொறுத்தளவில் திராவிட கட்சிகளின் முதலமைச்சர் காஞ்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு வாசகம், சட்டம் ஒரு இருட்டறை. இதை அண்ணாதுரை ஐயா யாரை மனசில் வச்சுட்டு சொன்னாங்களோ தெரியாது. அன்றைய காலகட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இருந்த எங்களை வைத்துத்தான் ஓரளவு சொல்லியிருப்பாரோன்னு தெரிய வருது. சட்டம் என்பது ஒரு இருட்டறை, அது வக்கீலின் வாதம் என்பது ஒரு விளக்கு. அந்த வக்கீலை பிடிக்கிறதுக்கு நமக்கு வேணும் சரியான வழிகாட்டுதலும் பணமும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்கிட்ட சாப்பிட்றதுக்கே பணம் இல்லை, எனக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு பணம் இல்லை. அதுக்கடுத்து என்னோட வாழ்வாதாரம் எதையுமே செய்யக்கூடிய விஷயங்கள் உணவு உடை, இதுக்கும் பணம் இல்லை. ஏன் பணம் இல்லாமல் போச்சு? 12 வயதில் ஒரு நபர் இயல்பான ஆண் பெண் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு எங்கே முத தெரியும்னா அவங்க குடும்பத்தில் தான் தெரியும். உடனே அவங்க குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை பிச்சுக்கிட்டு போகும். அவன் சரியில்லடி, இங்கே ஒன்றுமே இல்லை, புருஷன் பொண்டாட்டி சண்டை தூள் பறக்கும். இவனை வீட்டிலே வச்சுருக்கக்கூடாது, இவனை வச்சுருந்தா நம்ம சாமிக்கு ஆகாது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாப்பு சேர்த்துருக்கும் போதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. அந்த பேரில் ஆண், அவனுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் வேறு இருக்கும். 12 வயசில் அவனுக்கு சர்டிஃபிகேட்டும் வாங்கி தர மாட்டாங்க, இந்த பெர்த் சர்டிஃபிகேட்டையும் கொடுக்க மாட்டாங்க, அடித்து வெளியேற்றி விட்டுருவாங்க. அப்போ போகும்போதுக்க அந்த திருநங்கையாக மாறியும் வளர்ந்து கொண்டிருக்கும் பையனுக்கு கிடைக்கிற ஒரு சூழ்நிலை என்னன்னா சந்தேக கேஸ், போலீஸ் கேஸ். அந்த போலீஸ் கேஸில் இவனை போய் அந்த குடும்பம் மீட்டுட்டு வராது. அப்படி மீட்டுட்டு வராத குடும்பத்தை
குடும்பத்தார்களை வந்து நான் பார்த்துருக்கேன், நான் ஒரு வழக்கறிஞனா சந்திச்சிருக்கேன். அப்படி ஒரு குடும்பம் வந்து அந்த பையனை புறக்கணிச்சதுனால அவன் முழு நாள் திருடனா மாறின விஷயத்தை வந்து இந்த சமுதாயத்தில் மதுரை வந்து சிறைச்சாலையில் அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட குடும்பம் வந்து அரைவணப்பா இருக்குன்னு ஒரு பானை சோத்துக்கு வந்து ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு ஒரு 4 பேர் குடும்பம்னா நல்லா இருக்கும்னு பேச வர்றாங்க. இது தப்பு சார், தப்பு. 1 லிட்டர் பாலுக்கு வந்து 1 துளி விஷம் போதும். அந்த மாதிரி பாருங்க, ஒரு குடும்பத்தில் அடித்து விரட்டின உடனேயே அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியும் பிரிஞ்சு வந்து டைவர்ஸுக்கு வந்துடுறாங்க. ஆக கல்யாணம் பண்ணி காதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பார்த்து வைத்த கல்யாணமாக இருந்தாலும் சரி, இந்த 2 கல்யாணத்துலையுமே டைவர்ஸுக்கு வந்துடுறாங்க. இப்படி ஒரு 3ஆம் நிலை குழந்தைகள் உருவானதுனால அதை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2015-16 பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் வேஸ்ட்டு, லவ் மேரேஜ் தான் மாப்பிள்ளை டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற 2 கோஷ்டியுமே என்ன செய்கிறாங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து முகம் பார்க்காம பேசி வாட்ஸ்அப்பில் டெவலப் ஆகி வரிசையில் செத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஐயா, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலம் ஐயா, கடவுள் செய்த குற்றம் ஐயா. இந்த சமுதாயத்தில் அரவாணிகள் என்பவர்கள் அரவணைத்து செல்பவர்கள். சமுதாயத்திற்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எனக்கு 60 வயது ஆகிறது. நீண்ட காலமாக எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. சமுதாயம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறதா அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறதா எப்படி என்று எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த இயற்கை படைத்த படைப்பானது முழுக்க முழுக்க எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது ஜட பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே ஒரு வித்தியாசம் உண்டு. இங்கே நாம் நமது உடலை பார்த்தாலே முகத்தில் வலது பக்கம் ஒரு பக்கம், இடது பக்கம் 2 பக்கத்திலையும் பெருத்த வேறுபாடு நாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு மனிதருக்குள்ளேயே வேறுபாடு இருக்கின்ற பொழுது பிறக்கின்ற குழந்தை, அது அரவாணி குழந்தை, அது ஆண் குழந்தை, அது பெண் குழந்தை என்று வேறுபாடு பார்ப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? அரவாணிகள், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னால் சென்னையில் நடந்த சம்பவம். மின்சார ரயிலில் பெண்கள் பெட்டியில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பெண், கர்ப்பிணி பெண், குழந்தை பேருக்காக துடித்து கொண்டிருக்கிறாள். அந்த அம்மையாருக்கு உதவுவதற்கு அந்த பெட்டியில் இருந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த வேதனையை. ஒரு பெண் சக மனுஷி படுகின்ற அவஸ்தையை மற்ற பெண்களெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை நான் மற்றவர்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. அரவாணிகளுக்கும் இதயம் உண்டு, அவர்களும் மனிதர்கள் தான், நல்ல மனம் படைத்தவர்கள் தான் என்பதை சுட்டி காட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன். அப்போது அந்த ரயில் பெட்டியிலே 4-5 திருநங்கைகள் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். கையேந்து கைதட்டி பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த பக்கத்தில் வந்து பார்த்தபோது இந்த பெண் பிரசவத்திற்காக துடித்து கொண்டிருக்கிறாள். சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள், எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், பெண்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள். உடனடியாக இந்த பெண் திருநங்கைகள் என்ன செய்தார்கள்? ஒரு சேலை எடுத்து அந்த பெண்ணை சுற்றி நின்று கொண்டு, பாதுகாப்பாக நின்று கொண்டு பிரசவத்திற்காக உதவி செய்தார்கள். அழகான குழந்தையும் பிறந்தது. இப்பொழுது சொல்லுங்கள், அரவாணிகள் இப்படிப்பட்டவர்கள் என்று. அரவாணிகள் இந்த சமுதாயத்தை அரவணைத்து செல்பவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு அரவாணிகள் என்று பெயர் நிலைத்திருக்கிறது. சமுதாயம்னா என்ன ஐயா, சொல்லுங்க கொஞ்சம். ஆண் பெண் எல்லோரும் கலந்து வாழ்கின்ற குடும்பம் என்ற அமைப்போடு வாழ்கின்றதான் சமுதாயம். நான் புதுசாக ஒரு சொல்கிறேங்க. உலகத்தில் புல், பூண்டு, மரம், செடி, கொடி, ஊர்வன, பரப்பன எல்லாமே சேர்ந்தது தான் சமுதாயம் நான் சொல்கிறேன்யா. ஏன்னா அந்த காலத்துலேருந்து காலத்துலேருந்து புராண காலத்துலேருந்து பாருங்கள், எல்லாமே
மனுஷரோடு இணைந்து வாழ்ந்தது இயற்கை. நம்ம எல்லாருமே இயற்கையாக தான் பிறந்திருக்கோம். நம்மளை யாரும் உருவாக்கலை. நம்ம வேணால் மிஷினை நிறையா கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம யாரும் உருவாக்கலை. ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இதிகாசம், புராணம், காவிய காலம்லாம் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க? ஆண் பெண் சொல்லலை. அலிகள் பற்றியும் சொல்லியிருக்காங்க, அரவாணிகள் பற்றியும் சொல்லியிருக்காங்க, திருநங்கைகள் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஏன் தேவாரம், திருவாசகம் எடுத்துக்கோங்க. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடின பாடல் இன்னமும் சிவன் கோவிலில் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு வழி வருது, ஆணாகி பெண்ணாகி அழியாகி. இந்த வரிசையில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஐயா, திருநங்கைகள். அதே ஆழ்வார்கள் 12 சொல்கிறாங்க. 12 ஒரு ஆழ்வார் இருக்கார், திருமங்கை ஆழ்வார் என்று சொல்லி. அவர் ஆண் தான், ஆனால் தன்னை ஏன் திருமங்கை ஆழ்வார் என்று சொல்லி கொண்டார்? தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு தினமும் பெருமாளை நோக்கி அவர் காதலால் பாடி தன்னை ஒரு பெண்ணாகவும் திருமாலை காதலனாகவும் பார்த்து காதலால் தன் பக்தியை செலுத்தியதால் தான் அவர் இன்னமும் திருமங்கை ஆழ்வார் என்று ஆழ்வார்கள் பட்டியலில் வைத்திருக்கிறார்களே. ஆனால் எங்களுக்கு எங்கே அந்த அங்கீகாரம் இந்த சமூகத்தில் கிடைத்திருக்கிறது? சொல்லுங்கள். மகாபாரதத்தில் ஒரு கதை நமது டாக்டர் ஐயா சொன்னார்கள் அரவான் பற்றி. ஆனாலும் முக்கியமாக இன்னொரு காரணம் நான் சொல்லுகிறேன். மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய அஞ்ஞானவாச காலம், அஞ்ஞானவாச காலத்தை எப்படி கழிக்க வேண்டும்? ஒவ்வொருவரும் இன்னார் தான் இன்னார் என்று யாருக்கும் தெரியாமல் வாழ வேண்டும் என்பதுதான் அஞ்ஞானவாசம். அந்த அஞ்ஞானவாசத்தில் தர்மர் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறார், நீ என்னவாக இருப்பாய், நீ என்னவாக இருந்து காலத்தை கழிப்பாய் என்று. அப்பொழுது அர்ஜுனன் சொல்கிறான், நான் அலியாக இருந்து அந்தப்புற பெண்களுக்கு பணிவிடைகள் செய்வேன், பாட்டு சொல்லி கொடுப்பேன், பரதம் சொல்லி கொடுப்பேன், அவர்களுக்கு கதை சொல்லி நேரத்தை போக்குவேன் என்று சொல்லி அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த பாரதத்தில் அர்ஜுனன் சொன்ன அந்த அலிதான் இன்றைய அரவாணி என்று சொல்லக்கூடிய திருநங்கை என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் ஐயா. இன்னும் நிறைய இதிகாசம் புராணங்களை நிறையாக மேற்கோள் கண்டு காட்டிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் நான் இன்று என்னுடைய கதையை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய கதையை எடுத்துக்கொண்டாவே நீங்கள் ஒரு நூலகத்துக்கு தேவையான புத்தகங்களை எழுதலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள், இதையெல்லாம் தாண்டி உங்கள் முன் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அது எங்களுடைய இந்த சமுதாயம் எங்களை என்றைக்காவது ஏற்றுக்கொள்ளுமோ, என்றைக்காவது எங்களுக்கு நல்லது செய்யுமோ என்ற ஏக்கம்தான் ஐயா. 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எங்களது பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. நான் இந்த நேரத்தில் ஒரு சிறிய பாடல், ஒரு லைன் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. எங்கள் அன்னை நல்லவராக தான் எங்களை எல்லோரையும் வளர்த்து வருகிறாள். ஆனால் எங்களை தீயவர்களாகவும் மோசமானவராகவும் சித்தரிப்பது யார்? இந்த சமூகத்தில் உள்ள சக மனிதர்கள் தான், வேற யாருமே இல்லை.